குட் மார்னிங் சாம்பியன்ஸ். ஒரு குரூப் ஆஃப் டைமென்ஷன் குரூப் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு ரோக்கு டைமென்ஷன், ரோக்கு யூனிட் என்ன? கிலோகிராம் ஃபார்முலா அது ரோ கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் எம் எல் பவர் -3. அடுத்தது வந்து டபிள்யூக்கு என்ன ஃபார்முலா? டபிள்யூக்கு வந்து ரேடியன் பர் செகண்டு. ரேடியனுக்கு ஒன்றும் கிடையாது, அப்போ டி பவர் -1. அடுத்தது டி என்ன? மீட்டரு எல்லோ. மியூக்கு நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர் எம் எல் பவர் -1 டி பவர் -1. ஸோ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிப்போம். ரோக்கு எவ்வளோ என்ன வரும்? எம் எல் பவர் -2 அவங்க டி பவர் டி பவர் -1 அது எம் எல் பவர் -1 டி பவர் -1 டிவைடட் பை எல். அப்போ கண்டிப்பாக இதை அடித்தா எதுவும் டைமென்ஷன் ஆகுது. ஏன்னா கண்டிப்பாக மிச்சம் வைத்திருக்கோம். என்ன எம் ஸ்கொயர் எல் பவர் -4 எல் பவர் -6 டி பவர் -2. ஸோ அடுத்தது வந்து இவனை கண்டுபிடிக்கும். ரோக்கு என்ன? எம் எல் பவர் -3 ஒமேகாக்கு ஒமேகா மியூ டி பவர் மியூ எம் எல் பவர் -1 டி பவர் -1 டிகே. டிகே. அப்போ எம் அப்படியே தான் எம் ஸ்கொயர் எல் -3 எல் -4 எல் -3 மட்டும் இருக்கும். டி டி -2 அப்போ இவனை செல்லுபடி ஆகும். ஸோ இவனோட சேர்த்தா இவனோட ஒரு எல்லை இவனோட டி மட்டும் பெருக்கினாலே போதும். அப்போ எம் ஸ்கொயர் எல் பவர் -2 டி பவர் -2. ஸோ இவனை பார்த்தா ரோ டபிள்யூ டி ஸ்கொயருக்கு வந்து பை மியூ. ரோக்கு வந்து எம் எல் பவர் -3 டி பவர் -1 எல் ஸ்கொயர் பை எம் எல் பவர் -1 டி பவர் -1. இப்போ டி பவர் -1க்கு இவன் அடிபட்டுருவான். இவன் ஆல்ரெடி போனால் இவன் எல் பவர் -1 ஆகிடுவான். ஸோ எம் பவர் 0 எல் பவர் 0 டி பவர் 0. திஸ் இஸ் த dimensionless group of variables. rho w t square by mu தான் dimension group of variable. மற்ற எல்லாத்துக்கும் டைமென்ஷன் இருக்கு, அதுக்கு ஒருத்தங்க மட்டும் டைமென்ஷன் இல்லை. பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். எல்லா பெருக்கல்ல இருந்தா நம்ம வந்து இல்லாமல் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். rho w t square by mu வந்து நம்ம கரெக்டான ஈக்குவேஷன். ஸோ டைமென்ஷன் குரூப்பை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு நம்ம சக்திக்கு. தேங்க்யூ.